ப்ளவுஸோட கை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கையை வந்து அளந்துக்கலாம். இதுதான் கையோட உயரம். கையோட உயரம் வந்து 7ன்னு வருது. அதையே எடுத்து நம்ம வந்து அழகா நம்ம கீழே வச்சு பார்த்தோன்னா நமக்கு வந்து 3. இது வந்து ஸ்லீவ் கேப்பு. இதை வந்து ஸ்லீவ் கேப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படியே அந்த ஹைட் எடுத்து கீழே வச்சா நமக்கு ஸ்லீவ் கேப் கிடச்சிரும். கையோட சுற்றளவு 6. 6 + 2 சேர்த்திங்கன்னா உங்களோட கைக்கான அகலம் கிடைக்கும். நம்ம எப்பயுமே வந்து ஒரு பாக்ஸ் போடணும். இது வந்து கையோட சுற்றளவு கரெக்டாக 9 வருது. ஒரு கை வந்து கட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கையோட உயரம் எடுக்கணும். கையோட அகலம் அகலம் தான் வந்து நம்ம கை சுற்றளவு ப்ளஸ் 1½ இல்லைனா 2. இப்போது நான் கையோட உயரம் எடுத்தேன். அடுத்தது கையோட சுற்றளவு வந்து 6. இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் 8ன்னு சொல்லிட்டு மேலே வந்து அகலம் வைக்கிறோம். அதாவது ஒரு பாக்ஸ் போடுறதுக்கு உயரம் தேவை, அகலம் தேவை. அந்த அகலம் தான் இது. ப்ளஸ் 1 அது வந்து தையலுக்காக விட்டுருக்கோம். இது வந்து இந்த ஸ்லீவ் கேப் எடுத்தோம் இல்லையா 3, அதுதான் வந்து நம்ம கரெக்டாக பார்த்திங்கன்னா 8 எங்கே முடியுதோ அங்கேருந்து 3 வச்சோம் அப்படின்னா அது வந்து ஸ்லீவோட கேப்பு. இது வந்து ஒரு 1½ எடுத்தால் போதும். அந்த வளைவு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு வளையிறோம். இது வந்து நம்ம ஸ்கேல் வச்சு போடுறாங்க. நான் எப்பவுமே கையிலே போட்டு பழகிடுவேன். அதனால் இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கையிலேயே நம்ம இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு கீழே வந்து நம்ம 6 வந்து கை சுற்றளவு 6 மார்க் பண்ணோமா அந்த இடத்த வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு அது அந்த இடம் வந்து கரெக்டாக 9 வரணும். நம்ம ஹார்மோல் சுற்றளவு 9ன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த 9 நமக்கு கரெக்டாக வருது பாருங்கள். இப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படியே வந்து அந்த தையலுக்கு 1 இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். துணி வந்து எப்படி மடித்து போடணும் அப்படின்னா துணி வந்து 4ஆ மடித்து போடணும். அந்த துணி வந்து நம்ம பக்கம் ஓப்பன் வரக்கூடாது. பட்டு அதாவது ஒரு துணியை வந்து ஃபுல்லாக விரிச்சிட்டு நம்மக்கிட்டேருந்து ஆப்போசிட்டாக போடணும். அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே போடணும். அப்படியும் பண்ணலாம். 4 ஃபோல்டிங் ஒன்றாவும் பண்ணலாம். உங்களுக்கு துணி எப்படி இருக்கோ அந்த மாதிரி பண்ணலாம். ஆக மொத்தம் 4 துணி வரணும். 2 அதாவது ஒரு துணி வந்து நம்ம பக்கம் ஓப்பன் வரக்கூடாது. ஓப்பன் வந்ததுன்னா 2 துணி வந்து க்ளோஸ் ஆகி நடுவில் ஓப்பன் வரலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் துணி எப்படி மடித்து போடுறது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். எல்லா துணிக்கும் எல்லா ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கும் அதே மாதிரி தான் போடணும். இப்போ நம்ம இந்த கையை வந்து கட் பண்ணியாச்சு. இது வந்து ப்ளவுஸோட கை. நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு மாற்றிலாம் கூட கட் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து இதே மாதிரி தான்